அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 6:8. நீதிமொழிகள் 6:8. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் எறும்பிடமிருந்து நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதே அந்த வசனம். இன்னொரு வசனம் அது இந்த சேமை பற்றியே இருக்கிறது. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். தனக்கு சேர்த்து வைக்காமல் தன்னுடைய வருமானத்தை எல்லாமே முழுமையாக செலவு பண்ணுவது மூடத்தனம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் எகிப்துக்கு அதிபதியாக இருந்தபோது 7 வருடங்கள் மிகச்சிறப்பான நல்ல வருடை விளைந்தது. 7 வருடம் பஞ்சகாலமாக இருந்தது. அப்போது 7 வருடத்தில் அவன் என்ன பண்ணினான், நிறைய களஞ்சியங்களை புதிதாக ஏற்படுத்தி அங்கே இருக்கிற தானியங்களை எல்லாம் சேர்த்து அந்த பஞ்சமான 7 வருடங்களுக்கு அவன் எகிப்துக்கு மட்டுமல்ல அநேக நாடுகளுக்கு உதவியாக இருக்கும்படியாக கிருபை பண்ணினார். அந்த யோசேப்பு தான் நம்ம இந்த காலத்தில் நடக்கும் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் கூட அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அவர்கள் ஹார்வெஸ்ட் சீசனில் ப்ரொக்யூர் பண்ணி அதை குடோனில் வைப்பார்கள். நார்த் இந்தியாவில் கோதுமை அதிகமாக விளையதனால் அதை ப்ரொக்யூர் பண்ணுவார்கள். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், ஆந்திரா போன்ற இடங்களில் நெல் அதிகமாக விளையுது, அதை ப்ரொக்யூர் பண்ணி அதை சேமித்து வைப்பார்கள். அது கவர்மெண்ட் தேவையான நேரத்தில் அதை கொடுப்பார்கள். அது நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஞானமான காரியம். அதை நாம் ஞானத்தோடு செய்யும் பொழுது நாம் சில காலங்களிலே சரியான மழை இல்லை அல்லது பஞ்சமான காலங்களில் நாம் கவலைப்படாமல் வாழ முடியும். நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 2 தெசலோனியன் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலிலே உழைத்து சாப்பிட வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பிரபலங்கள், கிரிக்கெட் பிரபலங்கள், அது சினிமா பிரபலங்கள் எல்லாம் தங்களுடைய இளமையிலே அதிகமான செல்வ செழிப்பாய் வாழ்ந்து தங்கள் வயதானங்கள் அந்திம காலங்களில் அவர்களுக்கு சரியான வசதி இல்லாமல் அவர்களுடைய பொழுதை மிகவும் பரிதாபமாக கழித்ததை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் ரேமாண்டுங்கிற கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஓனர் பேர் விஜயா பட் சிங்கானியா. அது ஒரு பெரிய குரூப், பெரிய மில் ஓனர்ஸ். அவர்கள் நல்ல டெக்ஸ்டைல்ஸில் சிறப்பாக தங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர் வயதான காலங்களில் அவருக்கு 2 பிள்ளைகள். ஒரு மகன் அப்பாவிடம் ஏதோ ஒரு காரணத்தினால் கோவித்து கொண்டு வெளியூர் வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகிவிட்டார். இவர் என்ன பண்ணினார், தன்னுடைய எல்லா கம்பெனி முழு பொறுப்பையும் தன்னுடைய மகனிடம் கொடுத்து விட்டார். மகனுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருந்த நிமித்தம் அவர் என்ன சொல்லிவிட்டார், நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கள், எங்கள் கூட இருக்கக்கூடாது என்று. அவ்வளோ வசதியான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இப்பொழுது குடியிருக்கிறார். நம்ம கூட சேமிப்பு மட்டும் பத்தாது, சேமிப்பு யார் கையில் இருக்கிறது, நமக்கு அது உபயோகமாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து அதை செய்ய வேண்டும் என்று நல்ல ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு அநேக ஞானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதே போல் நாமளும் ஒவ்வொருவரும் நமக்குள்ள நம்ம எப்பொழுது நாம் நல்ல மாதிரி ஏர்ன் பண்ணுகிறோமோ அதில் நல்ல அமௌண்ட் சேவ் பண்ணி அதை ஞானமாய் செலவு செய்ய வேண்டும். வயதான காலங்களுக்கு நாம் அதை பயன்படுத்தி நம்ம அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணாது நம்முடைய வாழ்க்கை நல்லபடி ஓடும்படியாக செய்து கொள்ள வேண்டும். இந்த சேமிப்பு உலகப்புறமான பணம் பற்றிய சேமிப்பு. இன்னொரு சேமிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்றால் வயதான காலங்களிலே நமக்கு நல்ல நண்பர்கள், நல்ல துணைவுகள், நல்ல கம்பேனியன்ஸ் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி. ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை. அந்த ஒரு குழந்தை சப்போஸ் ஃபாரின் போய் அவர் வெளிநாட்டில் செட்டில் ஆகி அல்லது கணவர் அப்பாவோடு ஏதோ காரணத்தினால் பிரிந்து வாழ்கிறார் என்றால் அப்பா தனியாக இருப்பார். சப்போஸ் மனைவி இறந்து விட்டால் அவர் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். அந்த நேரங்களிலே அவர்
தன்னுடைய நல்ல ஏர்னிங் பீரியடில் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு அந்த கம்பெனியர்ஸ் மிகவும் உதவியாக இருப்பீர்கள். நண்பர்கள், நிறைய நாட்களில் நண்பர்கள், நம்முடைய கடைசி காலங்களில் நண்பர்கள், நம்பர்ஸ் விட குடும்ப அங்கத்தினர்கள் விட நண்பர்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். அடிக்கடி நம்மை மீட் பண்ணி நம்முடைய காரியம், சாப்பிட்டாயா, மருந்து சாப்பிட்டாயா, எப்படி இருக்கிறாய், ஏன் என்று சோர்வாக இருக்கிறாய், இப்படி போட்ட சுக செய்திகளை நம்மோடு விசாரிக்கும் பொழுது நம் கடைசி நாட்கள், வயதான காலங்கள் நமக்கு இனிதே கழியும். நாம் உலகத்தில் சேமிப்பு வேண்டியது 2 பொருட்கள் மட்டுமல்ல, நண்பர்கள் வேண்டும், மக்கள் வேண்டும். 2 வகையான சேமிப்புகளை நாம் செய்து இந்த உலகத்தில் நம்ம நாட்களை சந்தோஷமாய் கணிப்ப தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் இயேசுவே, நாங்கள் இந்த எறும்பிடமிருந்து அந்த சேமிப்புக்கான காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபாட்டை ஸ்தோத்திரம். நாங்களும் உலகப்பிரமான பொருள்கள் மட்டும் சேமிக்காதபடி நல்ல நண்பர்களை சேமிக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.